வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்றைக்கி மேற்கு வங்காளத்தில் வன்முறை, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ISF அவங்க மாணவர் அமைப்பு அவங்களும் TMCயும் வாக்குப்பதிவு இயந்திரத்தை தூக்கி ஆற்றுல போட்டாங்க. ஏற்கனவே அந்த டைமண்ட் அங்கே இன்றைக்கி அபிஷேக் பானர்ஜி நிற்கிறார். அதேமாதிரி பர்ஷாத் இந்த 2 தொகுதியிலையும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அதேமாதிரி சந்தோஷ் காலி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்தே ஒரே பதட்டம். அதாவது வாக்குச்சாவடியை கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு தபஸ்ராய் சொல்கிறார். யார்? பிஜேபி கேண்டிடேட் சொல்கிறார். என்ன பிரச்சனை? ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். என்னென்னா இன்றைக்கி டைமண்ட் ஹார்பர் பகுதியில் அபிஷேக் பானர்ஜி நிற்கிறாரு. அந்த ஏரியா முழுக்க அவர் கண்ட்ரோல் தான். அங்கே போய் நீங்கள் பிஜேபி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நானே தனிப்பட்ட முறையில் அந்த ஏரியாவுக்கு போயிருக்கேங்கிறதுனால சொல்கிறேன். அங்கே போயிட்டு நீங்கள் TMC எடுத்து எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா லோக்கல் கிரவுண்டு ஃபுல்லாக அவங்க ஆளுங்க தான் இருப்பாங்க. அங்கே உள்ளே நீங்கள் போக முடியாது சில ஏரியாக்கெல்லாம். அப்படிப்பட்ட நேரத்தில் இன்றைக்கி இந்த பர்ஷாத் தொகுதி இன்றைக்கி நடந்த தொகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஜேபி கொஞ்சமாவது ஒரு 3-4 தொகுதியாவது ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக என்னாச்சுன்னா சந்தோஷ் காலிலேயே இன்றைக்கி ஆட்டம் கண்டுட்டுருக்கு. ஏன்னா ஒரு தேர்தல் நடந்துட்டு இருக்கும்போது உடனே நடந்து இப்போ ஒரு 2 மணி நேரம் ஆயிருக்கு. திடீர்னு பிஜேபியில் இருக்கவங்க இல்லை நேற்று நைட்டே சந்தோஷ் காலிக்கு போய் போலீஸும் TMCயும் அங்கே இருக்கவங்களெல்லாம் மிரட்டினாங்கன்னு இப்போ சொல்கிறாங்க. வாக்காளர்கள் கூட்டமாக நமக்கு தெரிஞ்சு இப்போவே 14% வாக்கு ஆயிடுச்சு. மொத்தமாக அந்த பல்க் ஆட்களை திரட்டி ஓட்டு போடுறதுல இன்றைக்கி TMC ஃபஸ்ட்டு பங்கு வைக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த பாம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் போடுறது, இதெல்லாம் ஏற்கனவே பிஜேபி எதிர்பார்த்தது தான், இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் என்னென்னா இவங்க வேறு மாதிரி எதிர்பார்த்தாங்க, நடந்தது வேறு மாதிரி. அதாவது இந்த நெட்வொர்க் அப்படிங்கிறது கவர்மெண்ட் மிஷினரி. அதுக்கப்புறம் அபிஷேக் பானர்ஜி மம்தாக்கு அடுத்து அப்படிங்கும்போது அவர்கள் ஆதரவாளர்கள் இறங்கி வேலை செய்வாங்க. எப்படி வாரணாசியில் இன்றைக்கி பிஜேபி ஆட்கள் எப்படி வேலை செய்கிறாங்களோ அதே போல் காலிலேருந்து பிஜேபி ஆட்கள் நல்லா தான் வேலை செய்கிறாங்க. வாரணாசியில் அங்கேருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு. ஆனால் நம்ம இன்னொன்று விசாரித்தோம். இன்றைக்கி இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஆட்களை கொண்டு போடுறதுல அருமையாக அந்த விக்ரமாதித்தன் அப்படி நிற்கிறாரு, நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் இல்லாமல் அந்த இவங்க நடிகை அந்த தொகுதியே கேட்கும்போது அந்த தொகுதியே கஷ்டம் சார், நல்லா அங்கே காங்கிரஸ் கேண்டிடேட் அருமையாக ஏற்கனவே அமைச்சராக இருக்கார். அதனால் இறங்கி நிறையா செலவு பண்ணுறாரு. கங்கனா ரகாவத் அவங்க தொகுதியில் அவங்க கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபோர்ஸை பார்க்கும்போதே தெரியும். இன்றைக்கி அதேமாதிரி UPயில் அகிலேஷ்காரங்க சூப்பராகவே பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இன்றைக்கி எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா வாரணாசியில் மோடி கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் நிறையா பண்ணியிருக்காங்க. அந்த குஜராத்லேருந்து வந்த பிஜேபி தலைவர் அவருடைய ஒர்க்கு நிறையா இருக்குது. காலையிலேயே எல்லாத்தையும் கூட்டு ஓட்டு போடுற அளவுக்கு அவங்க மிஷினரி, அந்த வாக்காளர்களை திரட்டி கொண்டு ஓட்டு போடுற அளவுக்கு இன்றைக்கி பிஜேபிக்கு மிஷினரி இருக்கிறது வாரணாசியில் கரெக்டாகவே பார்க்க முடியுது. அங்கே எப்படியோ அதே மாதிரி தான் மேற்கு வங்காளத்தில். சரி, மேற்கு வங்காளத்தில் என்ன பிரச்சனை? இந்த டைமண்ட் ஹார்பர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் இன்றைக்கி அபிஷேக் பானர்ஜி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா மம்தாவுடைய அடுத்த வாரிசு அப்படின்னு கருதக்கூடிய அவரை பெரிய அளவுக்கு ஜெயிக்க வைக்கணும். ஏன்னா மேலே சென்ட்ரலில் எப்படி வரும்னு தெரில. அப்போ தன்னுடைய ஆள் பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தவர் அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி நினைக்கிறதா தவறில்லை. இன்னொன்று, எதிரி ஒரு மோசமானவனாக இருந்தாங்கன்னா அந்த மோசமானவர் தான் எதுக்க முடியும். அதுதான் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் மோடி நரேந்திரர் அப்படின்னு மண்டபத்தில் போய் தியானம் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் சந்தோஷ் காலிலே இவங்க நம்பிட்டு இருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய பெண்களை வைத்து பெரிய அளவுக்கு மார்ஜின் வாங்கலான்ட்டு. இன்றைக்கி இந்த சந்தோஷ் காலிலே இவங்க, அதாவது பிஜேபிக்கு எந்த இடத்துலேருந்து கூட்டம் அதிகம் வரும்னு இவங்க நம்பிட்டு இருந்தாங்களோ அங்கேருந்து பெருசாக வாக்கு வரல, அந்த கூட்டம் வரலை. அது ஏற்கனவே நேற்று போய் மிரட்டிட்டாங்கன்னா இப்போ சொல்கிறாங்க நம்ம எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது வாக்குப்பதிவில் காலைல ஓட்டு அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே ஒன்று நடக்க தான் செய்தது, என்ன பண்ணுறதுன்னு புரியல. அப்படி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்க்கும்போது UPயில் ஒரு பெரிய நம்பிக்கை அகிலேஷ்க்கு. அதே மாதிரி மேற்கு வங்காளத்தில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் போகிற போக்கெல்லாம் பார்த்தா மம்தா பெரிய லெவலுக்கு கெயின் பண்ணுவாங்க பொழுது. முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, போன தடவை 17 தொகுதி பிஜேபி, இந்த தடவை 17 விட அதிகமாக வரும், 22 வரும், 23 வரும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ நடைமுறையெல்லாம் பார்க்கும்போது ஒரு முடிவுக்கு மம்தா பானர்ஜி கட்சி வந்துருச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 12-11 குறைக்கிறதுக்கான வேலைகளை அவங்க ஈடுபட்டு இன்றைக்கி நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா மோடியோட இமேஜ், அதுவும் இல்லாமல் நிறைய விஷயத்தில் ஒரு பேசுகிற விதம், இதெல்லாம் அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்குது. இன்னொன்று, மம்தா பானர்ஜியோடைய பவர் அது இன்னும் நிறையா உபயோகமாக இருக்குது. மற்றபடி இன்றைக்கி ரொம்ப ஸ்மூத்தாக எல்லா இடத்துலையும் போனாலும் இதில் வன்முறை அதிகமாகுது. ஏன்னா ரீஎலெக்ஷனோ அந்த நடு ரோட்டில் உட்கார்ற வேலையை இப்போவே பிஜேபி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடித்து விரட்டி விட்டாங்க.
இந்த டப்பசராயா தான் சொல்கிறார், இதை வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் தேர்தல் ஆணையத்துக்கு அப்படின்ட்டு. அதான் மம்தா பானர்ஜி ஆளுங்க சொல்கிறாங்க, ஜூன் 4 அன்றைக்கி தேர்தலில் நீங்களே ஓடி போயிடுவீங்க, அப்புறம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன பண்ண, தேர்தல் ஆணையமே முதல்ல இருக்காது, அப்புறம் எப்படி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்க நமக்கு ஓரளவுக்கு ஆட்கள் இருக்கிறதுனால அங்கேருந்து வர தகவலை உங்களை கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கும் அந்த எக்ஸிட் போல் அது வந்து ஏற்கனவே ஓரளவுக்கு நம்ம தகவலை திரட்டிட்டோம். சரி 6 மணிக்கு தான் சொல்லணும், அதனால் 6 மணிக்கு விரிவாக அதை பற்றி பேசலான் இருக்கோம். ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.